டயர்டாக இருப்போம். எந்திரிங்க மகாமதம் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சொல். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. தாயாகி தந்தையுமாய் எல்லா உறவுமாய் தாங்கியெல்லாம் நம்மளையெல்லாம் வழி நடத்துகின்ற எல்லா மலர் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடியை வணங்கி ஈரோடு அகமரக்கட்டளை சார்பில் மாதாந்திர சொற்பொழிப்பு நிகழ்வுக்கு எனக்கு முன் உரை செய்த நம்முடைய ஐயா தயவு திரு தண்டமணி ஐயா அவர்களை நன்றி பாராட்டி நன்றி கூறி விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்று மாதாந்திர சிறப்பான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சன்மார்க்கிய தீவிரவாதி திரு சதுரகிரி ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி அதனுடைய பொறுப்பில் இருக்கின்ற அம்மா அவருடைய செயலாளர்கள் பொருளாளர்கள் அனைவரையும் நன்றி பாராட்டி நன்றி கூறி இந்த மாலை வேலையை உங்களுடன் வந்து தொடர்பு கொள்கின்ற வாய்ப்பு அளித்த எல்லா மலர் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி நன்றி கூறுகிறேன். என்ன தலைப்பு ஐயா இந்த சன்மார்க்கத்தை பற்றி நிறைய ஐயா சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம ஏதாவது மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் சொன்னால் ஏதாவது உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்களா? மருத்துவ தகவல்கள் ஐயா சொன்ன மருத்துவ தகவல்கள் பேசுறது வேணுங்களா, இல்லை சன்மார்க்க சுத்த சன்மார்க்க தகவல்களே வேணுங்களா? சன்மார்க்கத்தை பற்றி பேசுங்க, அப்புறம் மருத்துவத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம். சன்மார்க்கத்தில் முக்கியமான ஒரு சாராம்சமாக நமக்கு வந்து கொல்லாமை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இருக்குது இல்லைங்களா? கொல்லாமை, கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழும் அப்படின்னு வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி திருக்குறளில் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உயிர்களை வந்து கொல்லக்கூடாது. யாரெல்லாம் கொல்லாமையை கடைப்பிடிப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லா உயிர்களும் அவர்களை வணங்கக்கூடிய நிலைக்கு வந்து அந்த ஒரு மனிதன் சாதாரண ஒரு மனிதனாக பிறந்தவன் எந்த உயிரையும் கொல்லலை அப்படின்னாக்க அவன் எல்லா உயிர்களும் தொழுகின்ற ஒரு கடவுள் நிலைக்கு உயர்த்தப்படுவான் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அகஸ்தியருடைய ஞானத்துல வந்து சொல்றாரு, பழித்திடவே வேணும் என்றால் புலத்தையினே ஐயா, பாரில் உள்ள உயிர்கள் எல்லாம் தன்னுயிர் போல் எண்ணி சலித்திடாய் ஒரு நாளும் தர்ம செய், சந்தேகங்கள் செய்யாதே சதி செய்யாதே, சலித்திடவே கர்மத்தால் பிறவி கிட்டும், தர்மத்தால் சாயுச்சி பதவி கிட்டும். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்க, பாரில் உள்ள எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நினைச்சு நீங்க தர்மம் செய்யணுங்க. இதான் கொல்லாமை. அப்ப 5000 ஆண்டுகளுக்கு முன் வந்த சித்தர்கள் தலைவர் என்று சொல்லக்கூடிய அகஸ்தியரும் வந்து கொல்லாமையை வந்து வலியுறுத்துகிறார். எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நினைச்சவங்களுக்கு சாயுச்சி பதவி கெட்டுங்கிறார். இப்ப கொல்லாமை ஒரு மனிதனை எங்க போய் வைக்கும் அப்படின்னாக்க கடவுளாக மாத்தும் அப்படிங்கிறார். சுத்த சன்மார்க்கத்துடைய முக்கிய அடிப்படை வழிபாடே வந்து கொல்லாமை தான் இல்லைங்களா? உண்மையா? ஏன் நம்ம சொல்றோம், நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தார், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கொடிவேலிக்கு நானே ஐயெல்லாம் குளிக்க போனோம். இடதுபுறமோ வலதுபுறமோ அவ்வளோ கொலை புலை. 5000 ஆண்டுகளாக நம்முடைய சித்த பெருமக்களோ அதனை தொடர்ந்த வள்ளல் பெருமானோ நமக்கு கொல்லாம இருங்க, உங்களுக்கு கடவுளாக மாறலாம், கடவுளாக நீங்க ஆகலாம், பிரிவி பிணி நீங்கலாம் அப்படின்னு எவ்வளோ வலியுறுத்தி சொன்னாலும் இந்த நூற்றாண்டு வரைக்கும் இன்னைய வரைக்குமே கொலை வந்து அவ்வளோ போயிடுது. கொலைனா ஒரு மனிதர்களை கொலை பண்றது மட்டும் கொலை இல்லை,
நம்முடைய உணவுக்காக மாமிசத்துக்காக ஆடு மாடு போன்ற எல்லா உயிர்களையும் கொலை செய்வதும் கொலைதான் இல்லைங்களா? அதனால வந்து நமக்கு எப்பதான் இன்னும் ஒரு தெளிவு பிறக்கும், எப்பதான் அந்த கொலையை நம்மளால விட முடியும் தெரியல. இன்னும் எவ்வளவு காலம்லாம் பிடிக்கும் அப்படின்னு தெரியல. ஓரளவுக்கு நம்ம சன்மார்க்கத்துக்கு வந்துக்கிறவங்க அதெல்லாம் விட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா நாம வந்து அடுத்த உயிர்கள் அடுத்த நம்ம சொந்தக்காரங்கிட்டயோ இல்லை பக்கத்து வீட்லயோ அக்கத்து வீட்லயோ போய்ட்டு நீங்க மாமிசம் சாப்பிடாதீங்க, கொலை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம எவ்வளவு கேள்விகளை எதிர்கொள்ளும் தெரியுங்களா? சொன்னவொடனே கேட்டுருவாங்களா என்ன? சரிங்க சொல்லுங்க, நாளையிலேருந்து நான் ஃபாலோ பண்ணிடுறேன், இல்லை இப்போ இந்த ஃபாலோ பண்ண சொல்லுவாங்களா என்ன? எவ்வளவு கேள்விகள் வைப்பாங்க. கேள்வி வைக்கிறாங்களா? இப்போ அவங்களுக்குள்ள கேள்விகளுக்கு அவங்களுக்குள்ள ஐயங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கணும். நமக்கு ஒரு நாமளும் அப்படிதான் இருந்து வந்தோம். நாமளும் பிறந்த உடனே சைவமாலாம் சில பேர்லாம் மாறல. ஏதோ ஒரு இனத்துல சைவமாக சில பேர் இருக்கிறாங்க, பிராமணர்களும் மற்றவங்களாம். இது எல்லாருமே நம்ம எல்லாம் சாப்பிட்ற ஒரு நிலையில தான் பிறந்து வந்துடும். நாமளும் திடீர்னு எங்கேயும் வானத்துலேருந்து குதிச்சு வந்தில்லை. நாமளும் ஒரு காலத்துல தான் எல்லாம் சாப்பிட்டு இருந்தோம். நாக்கு ருசிக்காகவோ இல்லை சுவைக்காகவோ இல்லை பழக்க வழக்கத்தின் அடிப்படையிலோ நாமளும் சாப்பிட்டு வந்தோம். ஆனால் நமக்கு ஒரு தெளிவு பிறந்துச்சு. நமக்கு யாரோ ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க, அந்த விளக்கத்தை கேட்டுட்டு நம்ம இன்னைக்கு சைவமா மாறுகிறோம். அப்போ நாம வந்து அடுத்தவங்களையும் சைவமா மாற்றணுமா, இது கட்டாயமா அப்படின்னு சொல்லும்போது வள்ளலார் சொல்றாரு, இது ஒரு கட்டாயங்கிறார். சன்மார்க்கிகளா சைவமா இருக்கிற நாம் அனைவரும் நம்மை சார்ந்த நண்பர்களுக்கும் நம்மை சார்ந்த பக்கத்து வீடு அக்கத்து வீடுகளுக்கும் அவர்களையும் சைவமாக தெளிவு கொடுக்கணும், விளக்கத்தை கொடுத்து அவர்களையும் மாற்றணுங்க. இது ஏன் அப்படி சொல்றாருனாக்க, அவங்களும் நம்முடைய சகோதரர்கள் தான், அவங்க வேற யாரும் இல்லை. அவங்க வேற ஜாதிக்காரங்க, வேற இனத்துக்காரங்க, பக்கத்து வீடு, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, ரத்த உறவு இல்லை அப்படின்னு இந்த உலகத்துல எந்த உயிரையும் நம்ம விட முடியாது. ஏன்னா எல்லா உயிர்களும் நமக்கு சொந்த பந்தம் தான், எல்லா உயிர்களும் நம்முடைய உடன்பிறப்பு தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பக்கத்து வீட்டில் பிறகு போன ஜென்மத்தில் நமக்கு என்ன பண்ணிருக்கலாம், தங்கச்சியா பிறந்திருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி ஜென்மங்களை நம்ம தங்கச்சியா பிறந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடி நமக்கு அம்மாவா பிறந்திருக்கலாம். இப்படி எத்தனையோ கோடி ஜென்மங்கள்ல நம்ம பிறவி எடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் ஏதோ ஒரு பிறவியில நமக்கு சகோதரர்களா இருந்திருப்பாங்க. அருணகிரிநாதர் முக்தி பெற்றுட்டு அவர் வந்து ஒரு பின்னால் திரும்பி பாரு, ஏன்னா ஞானத்தை முக்தி பெற்றுட்டு திரும்பி பார்த்தா அவங்க எத்தனை பிறவிகள் பிறந்து வந்தாங்க அப்படிங்கிற தகவலை வந்துடும். அவர் முக்தி பெறும்போது சொல்றாரு, எடுகடல் மணலை அளவிடும் அதிகம் எனதுடல் பிறவிங்க. 7 கடல்ல இருக்கிற மணல்ல என்னன்னா எவ்வளவு மணல் இருக்கும் எல்ல முடியுமா? ஒரு கைப்பிடி மண்ணை நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. 7 கடல் மணலை கவுண்ட் பண்ண எண்ணிக்கை பண்ண எவ்வளவோ அதை விட அதிகம் நான் பிறந்து வந்ததுங்கிற. அப்ப நம்ம எவ்வளவு பிறவி பிறந்திருப்போம். அப்ப அந்த உலகத்துக்கு எல்லா உயிர்களும் 84 லட்சம் யோனி பேதங்களும் ஏதோ ஒரு ஜென்மங்கள்ல நமக்கு சகோதரர்களா சகோதரிகளாக இருந்திருப்பாங்க. அப்படின்னா அப்ப நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நமக்கு சகோதரர் தானே. வேற ஜாதி வேற மதம் நம்ம விட முடியுமா? உடம்பு தான் வேற, உடம்பு தான் வேற. ஒரு பயணம் பண்றோம், நாங்கள் எது கள்ளக்குறிச்சி பயணம் பண்றேன், நான் பஸ் ஏறிட்டேன், சேலத்துல இறங்கிட்டு வேற பஸ் மாறிட்டேன். வேற பஸ் மாறினாலும் நான் தானே. வேற பஸ் மாறதுனால நான் வேற ஆளும் மாற முடியுமா? பஸ் தான் வேற, நான் ஒரே ஆளு தான். அது மாதிரிதான் இப்பதான் அவங்க இந்த கலரு, ஆணு பெண்ணு, வயசானவங்க, அப்பா, பக்கத்து இருக்காரு அக்கத்து இருக்காரு, அந்த ஜாதி இந்த ஜாதி. ஆனா அந்த ஆன்மாங்கிறது ஒண்ணுதான். அந்த ஆன்மா ஒரு ஜென்மங்கள்ல கண்டிப்பா நமக்குள்ள பிறந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது உலகத்துல எல்லா உயிர்களும் எல்லா மனிதர்களும் எல்லா ஜாதிகாரங்களும் நம்முடைய சகோதரர்கள் தான். ஒரு சகோதரர்கள் இறந்து போறதை நம்ம விட முடியுமா? ஒரு சகோதரர் தப்பு பண்றத நம்மளால விட முடியுமா? எப்படியாவது நம்ம அண்ணனோ தம்பியோ ஏதாவது கஷ்டப்படுறாரு, நோயில் கஷ்டப்படுறாரு, எங்கேயாவது கூப்பிட்டுட்டு போயிட்டு அவருக்கு குணப்படுத்துவோம் இல்லையா? அவர் கஷ்டப்படுறாருன்னா நம்ம விட்டுருமா? அப்ப எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் நமக்கு சகோதரர்கள். அதனால அந்த உயிர்கள் தப்பு பண்ணா அந்த உயிர்கள் எப்படியாவது அந்த உயிர் எப்படி சொன்னா அவர் கேட்பாரோ அப்படி சொல்லி அவர்களை சைவமாக மாற்றணும். ஏன் சைவமாக மாறணும்னாக்கா, ஒரு உயிர்களை கொல்லுவது இந்த உலகத்துல நம்ம எதை நினைச்சாலும் எதை பேசினாலும் எதை சிந்திச்சாலும் இந்த பிரபஞ்சம் உள்வாங்கிருக்குது, உள்வாங்குது இல்லைங்களா? உள்வாங்குது இல்லையா? நம்ம காட்டுல நம்ம நிலத்துல எதை போடுறோமோ
நெல் போட்டால் நெல் வருது, கொள்ளு போட்டால் கொள்ளு வருது, கம்பு போட்டால் கம்பு வருது. இந்த பிரபஞ்சம் அப்படிதான் இருக்குது. நம்ம எதை போடுறோமோ அதை மல்டிபிளாக நமக்கு கொடுக்கும். அது மாதிரி நம்ம இந்த உலகத்துக்கு எதை செய்யறோமோ அது இந்த உலகம் நமக்கு செய்யும். இந்த பிரபஞ்சம் உள் வாங்கிக்கிட்டு அதான் நான் அவங்களுக்கு செய்யும். நல்லது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்கும் நினைப்பாங்க நாமளும் நல்லா இருக்கணும். அப்ப அந்த உயிர்களை எப்படியாவது அந்த ஐயோ நம்முடைய ஆன்ம உரிமையோடு நம்முடைய சகோதரர்கள், நம்மளுடைய தங்கச்சி தான், நம்மளுடைய தம்பி தான், அவங்க பாவம் கொலை பண்றாங்க, புலால் சாப்பிட்றாங்க, அதனால அவங்களுக்கு எப்படியாவது சொல்லி அவங்கள சைவமா மாற்றணும் அப்படிங்கிற உரிமையோடு நம்மளா இருக்கணும். இது ஒரு உணர்வு இல்லை, இது தவம்ங்கிற வளல. எப்படி எல்லா உயிர்களையும் தன்னோட சகோதரர்களாக நினைப்பது இது ஒரு மிகப்பெரிய தவங்கிற. இதுதான் யோகம். சன்மார்க்கத்துல ஆன்ம உரிமையோடு இருப்பதுதான் யோகம். ஆன்ம உரிமையோடு இருப்பதுதான் தவம். ஆன்ம உரிமையோடு இருப்பது ஞானம். எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவனுகிறான் அப்படின்னு நினைப்பதே யோகம். எல்லா உயிருக்குள்ளும் நம்ம சகோதரர்கள் என்று நினைப்பது ஞானம். இந்த உணர்வு தான் நமக்கு கடவுளுக்கு மோட்சத்துக்கு சாவிங்கிற வள்ளல. இதைதான் வள்ளலார் வந்து ஜீவகாரணி. இந்த உணர்வு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாம் ஜீவகாரணி செய்யறோம். நமக்கு இந்த உணர்வு, இது ஒரு உணர்வு, இது ஒரு ஃபீலிங்ஸ், இது ஒரு பக்குவம். இந்த பக்குவம் சொன்ன உடனே வந்துருமா? சொன்ன உடனே வருமா அப்படின்னா வராது. அப்ப இதுக்கு நம்ம ஒரு செயல்பாடு செய்யணும். அந்த செயலுக்கு பேர் தான் ஜீவ காருண்ய செயல். ஜீவகாருண்யமா என்ன அப்படின்னாக்க பசி கொலை. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உலகத்துல யாரா இருந்தாலும் பசியாலேயோ இல்லை சாக போறாங்களோ அப்படிங்கிற விஷயத்தில் கொலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஏதாவது நம்ம ஒரு தந்திரங்கள் செஞ்சு, ஏதாவது ஒரு யுக்தி செஞ்சு, எதையாவது ஒரு முயற்சி செஞ்சு இந்த ரெண்டு விஷயத்தை சரி நீக்கணும். நீக்கினா அதுதான் ஜீவகாருண்யம். அது வந்து பரஜீவகாருண்யம் அப்படின்னு வள்ளல் பெருமாள் சொல்றார். பரஜீவகாருண்யம் என்பது முத்து சித்தம் இன்பம் அடைவதற்காக நாம் அந்த உலகத்தில் செய்யக்கூடிய யோகம், ஞானம், தவம் தான் ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யம்னா ஒரு பொருளோ ஒரு விஷயமோ இல்லை. ஜீவகாருண்யம்னா கருணையா இருக்கிறது. ஏன் கருணையா இருக்கணும்? அவர்களும் நம்முடைய சகோதரர்கள், அவர்களும் கடவுளுடைய பிள்ளைகள், அவங்களுக்கும் நமக்கு வலிக்கிற மாதிரி வலிக்கும். நம்ம கை விரலை வெட்டினா நமக்கு எப்படி துடிக்குதோ அது மாதிரி எல்லா உயிரும், ஒரு ஆட்டையோ மாட்டையோ எந்த உயிர்களை நம்ம வெட்டினாலும் அதுவும் துடிக்கும். துடிக்குதா இல்லையா? துடிக்குதுங்களா? எந்த கோயாவது வெட்டும் போது ஜாலியாக சிரிக்குதுங்களா? எந்த ஆடாவது வெட்டும் போது ஆகா தலையை வெட்டுப்பா ஜாலியா இருக்குது அப்படின்னு சொல்லுமா? அப்படின்னு சொல்லுமா? துடிக்குது தானே. துடிக்குது. வழியில தான் துடிக்குது. வழியில தானே துடிக்குது. ஜாலியாவா துடிக்குது? ரொம்ப கஷ்டப்பட்டு வழியில தான் துடிக்குது. நமக்கு வலி வந்தா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு பல்லு வலி வருது, ஒரு காது வலி வருது, ஒரு கண்ணு வலி வருது, ஏதாவது நம்ம உடம்புல ஏதாவது ஒரு வலி வலிச்சா எவ்வளவு தூங்க முடியுதுங்களா? எவ்வளவு நமக்கு கஷ்டமா இருக்குது, எவ்வளவு துன்பமா இருக்குது. அப்ப அது மாதிரி தானே அந்த உயிருக்கு இருக்கும். அது ஆடா வச்சுக்கிங்க, மாடா வச்சுக்கிங்க, முட்டையா இருக்கு, எந்த உயிர்களை நம்ம உணவுக்காக வெற்ற உயிர்கள் எல்லா உயிர்களுக்கும் துடிக்குதே. துடிக்கும் போது கஷ்டமா தானே இருக்கும். அப்ப அது எப்படி பாவம் இல்லாம எப்படி போகும்? அது எப்படி பாவம் இல்லாம இருக்கும்? நம்மள ஒருத்தர் துடிக்க ஏதோ வெட்டினா நம்ம என்ன சொல்றோம்? என் பாவத்தை கொட்டாதீங்கப்பா, எனக்கு ரொம்ப வலியில் துடிக்கிறோம், உனக்கு பாவம் இல்லையா? உனக்கு மனசாட்சி இருக்குதா? எப்படி என்ன நீ வந்து அடிக்கிற? மொத்தம் நம்ம வெட்டிட்டா ஜாலி, வெட்டினு கையை வெட்டிட்டுப்பா ரொம்ப நன்றிப்பா சொல்லுவோமா நம்ம? அடா பாவி, நம்மள ஒருத்தர் துன்பப்படுத்திட்டா நமக்கு வலிக்குதுன்னா எடுத்த உடனே பாவிங்கிறோம். பாவத்தை செய்பவன் பாவி. பாவின்னு ஏன் சொல்றேன்னாக்க பாவத்தை செய்பவன் பாவி. நம்மள உயிர்களை நம்ம ஒருத்தன் வெட்டிட்டா துன்பப்படுத்தி நமக்கு வலியை ஏற்படுத்தினா அவன் பாவியாகிறான். அது போலதானே எல்லா உயிர்களையும், ஏதோ ஒரு உயிர்கள், ஆட்டையோ மாட்டையோ எந்த உயிர்களாம் சரி, அதை வெட்டும் போது நம்மளா பாவிகளா மாறுறோம் இல்லையா? பாவத்தை தானே நம்ம சுமக்கிறோம். அது எப்படி நல்லதா இருக்கும்? அது எப்படி சுகமா இருக்கும்? இந்த உலகத்துல நம்மளாம் பாவம் பண்றதுக்காக வந்தோம். இந்த உலகத்துல பாவம் பண்றதுக்காக வந்தோம். என்ன பாவம் பண்ணமே தெரியல. இந்த உலகத்துல 5 பஞ்சபூதத்தை சாப்பிட்டு தான் வாழணும். கொஞ்சம் ஆக்சிஜன் இல்லைன்னா வாழ முடியாது. நம்ம கிரகங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம். அதிகமா வெயிலையும் தாங்கிக்க முடியல, அதிகமா குளிரையும் தாங்கிக்க முடியல. இந்த மாதிரி என்ன பாவம் செஞ்சோமோ இந்த உலகத்துல வந்து இப்படி பிறந்துட்டோம்.
சாப்பாட்டை நம்பி தான் வாழ்றோம். சாப்பிடலன்னா 4 நாளைக்கு சாப்பிடலாம் செத்து போயிடும். இந்த மாதிரி லட்சணத்தை தான் இந்த என்ன பிறவி எடுத்தோமோ, என்ன பாவம் செஞ்சோமோ ஏற்கனவே இந்த லட்சணத்தை தான் வாழ்ந்துடும். இப்போ இங்கே வந்த இடத்துல நாக்கு ருசிக்காக ஒரு ஆட்டையோ மாட்டையோ மற்ற உயிரினங்களை கொள்ளு சால்வது இன்னும் பாவத்தை மேலே கூட்டிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் நீ எதை செஞ்சியோ அது நமக்கு திரும்ப பல மடங்கா வரும். அப்போ நம்முடைய வாயு ருசிக்காக ஒரு ஆடையோ ஒரு மாட்டையோ ஒரு கோழியோ நம்ம கொன்னா நாமும் கொல்லப்படுவோம். இதுதான் விதி, லோ ஆஃப் த நேச்சர். இது இயற்கையினுடைய சட்டம். இந்த உலகத்தில் நீ எதை செய்தாலும் அது உனக்கு பல மடங்கா கிடைக்கும். நம்முடைய இன்பத்துக்காக நாம உயிர்களை ஏமாத்தினா பல முறை ஏமாற்றப்படுவோம். நம்முடைய ஆசைக்காக பொருளை இச்சித்து பொய் பல சொன்னேனோ என்ன பாவம் செய்தேனோன்னு வள்ளலார் சொல்ற. பொருள் மேல உள்ள ஆசையினால பல பொய் சொல்லி நம்ம சம்பாதிக்கிறது. பொருளை இச்சித்து பொய் பல சொன்னேனுங்கிறார். அப்ப எந்த காரணத்துக்காக நாம ஏமாத்தினா நாம திரும்ப ஏமாற்றப்படுவோம் பலரால. நாம நம்முடைய சுகத்துக்காக ஒரு உயிர்களை கொன்னா நாம கொல்லப்படுவோம். இதுதான் இந்த உலகத்துடைய சட்டம். இந்த உலகத்துல நம்ம எல்லாம் சாவணுமா? யாராவது சாவ விரும்புறோமா? யாராவது என்ன கொன்னா பரவாயில்லைங்க அப்படி யாராவது சொல்லுவோமா? யாராவது என்ன கொன்னா பரவாயில்ல, ஜாலியா இருக்கும், எனக்கு 40-50 வயசு ஆச்சு, யாரும் கொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு சொல்லுவோமா? யாராவது விரும்புறோமா? எப்படியாவது ஒரு நோய் வந்துட்டு எங்க செத்து போயிடுமோ என்னமோன்னு எவ்வளவு இருக்கிற காசு பணத்தை எல்லாம் கொடுத்து அந்த நோய் நீங்க நம்ம உயிராக தான் விரும்பும். யாரையாவது சாவ விரும்புறோமா? நாமளும் விரும்புறதில்ல, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்புறதில்ல. ஏதாவது கேன்சர்லாம் வந்துச்சுனாக்க எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, அது நகை இத்தனை வருஷமா சேர்த்து வச்ச சொத்துலாம் வித்தாவது நம்ம வாழணும்னு தான் விரும்புகிறோம். அப்போ நம்ம வாழணும்னு இந்த உலகத்தில்னா எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. எந்த உயிர்களாவது நம்ம கொன்றால் நாம் கொல்லப்படுவோம். எப்படி கொல்லப்படுவோம்? பாவம் வந்துடும். முதல்ல அடிப்படையாக பிரபஞ்சம் நாம் செய்வதை நினைப்பதே இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய ஆண்டனா மாதிரி பார்த்து கொண்டிருக்கு. இறைவன் நாம் செய்வதை கண்காணித்து கொண்டிருக்கிறார். திருமந்திரத்தில் தெளிவாக சொல்லுது, கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வர். கண்காணிப்பார் இல்லை, நம்ம நினைச்சதை நம்ம சொன்னதை நம்ம பேசுறதை யாரும் தெரிஞ்சுக்கல, யாருக்கும் தெரியாதுன்னு கள்ளம் பல செய்வார். ஆனா பார்த்தீங்கன்னா அவர் இல்லாத, கண்காணிப்பாளர் இல்லாத இடமே இல்லைங்குது. இறைவன் இல்லாத இடம் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்குதா? இல்லைங்க, எங்க வீட்டுக்குள்ள நான் கதவு சாத்திர கடவுள்லாம் வரதில்லை, கடவுள் வீட்டுக்கு வெளியே தான் இருப்பாரு அப்படி சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலையும் இருப்பார் கடவுள். அப்ப நம்ம செய்யற தப்பெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பார். அப்ப என்ன செய்வார்? அதை பல மடங்கா கொடுப்பார். நம்ம எப்படி ஒரு மூட்டை நெல் போட்டா எப்படி 100 மூட்டை நெல் வருதோ அதே மாதிரி நாம ஒரு உயிர்களை கொன்னா பல உயிர்களா நம்ம துன்பப்படுத்தப்படுவோம். இந்த பிரபஞ்சம் சிஸ்டமேட்டிக் அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்குது. இதான் சயின்ஸு. இந்த பிரபஞ்சமே ஒரு இயக்கம், ஒரு அறிவியல். அப்ப நம்ம இந்த உலகத்துல நமக்காக செய்யற விஷயங்கள் பல மடங்கு அந்த பிரபஞ்சம் இந்த உலகம் நமக்கு தரும். ஒரு டைம் ஒருத்தனுக்கு உதவி பண்ணிடுங்க, அவன் உயிரை காப்பாத்திருங்க, அவன் காலம் முழுக்க அந்த நன்றியை வச்சிருக்காங்களா? ஒரே ஒரு டைம் தான் ஒருத்தன் உதவி பண்ணி அதை காப்பாத்திட்டுனா அவன் உயிர் வரைக்கும் நம்மளை மறக்க மாட்டான். ஒரு டைம் தான் நமக்கு உதவி பண்ணாரு, இந்த வருஷம் தான் உதவி பண்ணாரு, நான் அடுத்த வருஷமே அதை மறந்துடுவேன் அப்படின்னு நினைப்பாரா? ஒரு உதவி, காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் மாலத்தின் நாண பெரிதுன்னு திருக்குறள் சொல்லுது. ஒரு காலகட்டத்தில் துன்பத்தை கரெக்டா ஒருத்தர் உதவி பண்ணிட்டா அவர் உயிர் போற வரைக்குமே இந்த பிரபஞ்சம் அப்படிதான் அமைக்கப்படுது. அது மாதிரி நம்ம ருசிக்காக நம்ம அந்த பிரபஞ்சத்தை ஏதோ ஒரு உயிரை கொல்லப்பட்டுட்டா அந்த பாவமானது பல ரூபம் எடுக்கும். வீட்டுல மனைவி கூட உங்கள்கிட்ட எரிபிரின்னு பேசுவாங்க, பிள்ளைங்க உங்கள்கிட்ட எரிபிரின்னு பேசுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைங்களை நல்லா வளர்த்துருப்பீங்க. ஆனா நீங்க கொலைப்புலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்க நீங்க ஒரு கருணையா இல்லைன்னா அந்த பாவம் புள்ள வழியா வந்து உனக்கு ஊட்டும். இது வந்து பெரிய வழிங்கிறார் வள்ளலார். திருக்குறள் வந்து பெரிய வழி ஊழின் பெருவழி யாவோல மற்றொன்று சூடினும் தான் முந்துருங்கிறார். இது ஊழ் தான் கர்மா, இட்ஸ் கால் கர்மான்பாங்க. நீ ஏதாவது உயிர்களுக்கு துன்பம் செஞ்சினா அவனாலதான் நமக்கு துன்பம் வரணுங்கிறதே கிடையாது. பல உருவத்துல நமக்கு வந்து துன்பம் வரும். நம்ம கூட இருக்கிற மனைவியை நம்ம துன்பப்படுத்துவோம், நம்ம கூட இருக்கிற நண்பர்களாக துன்பப்படுத்தப்படுவோம். என் ஒய்ஃப் நல்லா இருந்தாயா, இப்பெல்லாம் எப்பத்தாலும் எரிப்பின்னு கோவப்படுறா, எங்களுக்குள்ள சண்டை நடக்குதுன்னு பார்த்து கேள்விப்படுகிறீங்களா? நீ கேள்விப்படுவோம். நம்ம வாழ்க்கையில
கல்யாணம் பண்ண பல காலங்கள் மனைவி மக்கள்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்களுக்கு நமக்குமே கருத்து வேறுபாடுலாம் நடக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடக்குதா? குடும்பத்தில் நடக்குதா? அப்ப நம்மளுடைய மனைவி தான், நம்ம வளர்த்த பிள்ளை தான். ஏன் இந்த பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டேது, நம்ம கிட்ட திட்டுது? அந்த பிள்ளைகளால் துன்பப்படுத்தப்படுவார். நீங்க முதியோர்கள் இல்லத்துல போய் பார்த்தீங்கன்னா நிறைய முதியோர்கள் எல்லாம் அவங்க பிள்ளைங்களே கொண்டாதான் விட்டுட்டு போறாங்க. பிள்ளைங்களே தான் சாப்பாடு கவனிக்காம விட்டுறாங்க. ஏன் இப்படி விடுறாங்க? இவர் செய்த கர்மா பிள்ளைகள் வழியா, மனைவி வழியா, யார் வழியானாலும் வரும். கர்மா பல ரூபம் எடுக்கும். எப்படி நீங்க செய்த நல்லது வந்து பல ரூபத்துல, ஒரு நல்ல மனுஷையா அப்படின்னா நமக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லாம கூட அவன் உதவி பண்ணுவான். நாம கள்ளக்குறிச்சியில தர்மம் பண்ணிருப்போம், ஈரோட்டில் ஒருத்தர் வந்து நல்ல உதவி பண்ணுவார். யாருன்னே தெரியாது. நான் பண்ண தர்மங்கள்லாம் எங்க ஊர் பக்கத்துல இருப்போம். ஆனா முன்னப்பிட செய்யாத இடங்கள்ல போனா அவங்க கூட நமக்கு உதவி பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த பிரபஞ்சம் நம்ம செய்த செயல்கள் எல்லாம் கவர் பண்ணி வச்சிருக்குது. நம்ம செஞ்ச நெஷன் ஸ்கோர் பண்ணி வச்சுது. நமக்கு எப்ப அவசியப்படுத்தோ அந்த இடத்துல சம்பந்தப்பட்ட ஆளுகளை விட்டுட்டு அந்த நன்மை செய்யும். எப்படி அப்படி நான் வந்து கள்ளக்குறிச்சியில் சிம் கார்டு வாங்கினேன், ஏர்டெல் சிம் கார்டு. அந்த ஊர்ல தான் ரீசார்ஜ் பண்ணேன். இப்போ நான் ஈரோடு வரும்போது அந்த சேட்டலைட் என்ன பண்ணுது, ஈரோடுக்கு டவருக்கு சேட்டலைட் கொடுத்து அந்த டவர்ல இருந்து எனக்கு சப்ளை வருது. நான் ரீசார்ஜ் பண்ணது எங்க? கள்ளக்குறிச்சியில். சிம் கார்டு வாங்குறது எங்க? கள்ளக்குறிச்சியில். எனக்கு டவர் இருக்குது எங்க? கள்ளக்குறிச்சி ஏர்டெல் டவர். ஆனால் நான் ஈரோடு வரும்போது இந்த ஏர்டெல் டவர் பிரபஞ்சம் இங்கே உள்ள ஏர்டெல் டவரை கனெக்டட் பண்ணுது. அந்த டவர் வந்து இங்கே உள்ள என் சிம் கார்டை கனெக்டட் பண்ணுது. எனக்கு எப்போ கால் தேவையோ அப்போ உதவி பண்ணுது. இதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் நம்ம எங்கேயோ செஞ்ச நன்மைகள், எங்கேயோ செஞ்ச நல்ல விஷயங்கள், எங்கேயோ செஞ்ச சேவைகளை இந்த பிரபஞ்சம் உள்வாங்கிது. நம்ம காலத்தினாலேயோ நம்மளுடைய வேலை விஷயமா அந்த உலகத்தில் எங்க போனாலும் அந்த ஊர்காரங்களை கொண்டு அந்த நன்மையை செய்ய வைக்கும். இதை இந்த பிரபஞ்சம் செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த இயற்கையினுடைய சட்டம், லோ ஆஃப் த நேச்சர். நீங்க எந்த கண்ட்ரிக்குனாலும் போகலாம். நம்ம ஊர்ல நல்லவங்களா இருந்துட்டு நீங்க எந்த கண்ட்ரிக்குனாலும் போங்க, எந்த ஊருக்குனாலும் போங்க, அங்கத்து உள்ள ஆன்மாக்களை கொண்டு இந்த பிரபஞ்சம், இந்த இறைவன் நமக்கு நல்லது செய்வார். நாம நம்ம வீட்டில் செய்வோமா எந்த ஊருக்கும் கொல்லாம நம்ம இருந்தோம்னா எல்லா ஊருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு உதவி பண்ணும். ஒரு ஆடையோ மாடையோ நல்லது செய்யிட்டு, நல்ல பாவம் பாது, ஐயோ கோழி துடிக்குதுப்பா அதை வெட்டாதப்பா அப்படின்னு அந்த உயிருக்கு நம்ம நல்லது செய்யும்போது நமக்கு ஏகப்பட்ட இப்ப நண்டு வாக்காளி, தேள், பாம்பு, நிறைய விஷ ஜந்துக்கள்லாம் இருக்குது. இல்லை நம்ம எங்கேயோ போயிருப்போம், ஏதோ ஒரு சூழ்நிலையில நமக்கு வந்து மிதிப்போம், நம்மளை கடிக்காம போகும். நாங்களாம் மருந்து எடுக்க போகும்போது நிறைய மருந்து வைத்தியம் பண்ணும்போது மருந்து எடுப்போம். பச்சை கலர் ஒரு பச்சை வெளி பாம்புன்னு ஒரு பாம்பு இருக்கும். இலையும் அதுவும் ஒன்னாதான் இருப்போம். இலையும் அதுவும் ஒன்னாதான் இருக்கும். அடையாளமே தெரியாது, ஒன்றும் பண்ணாது, இருக்காது. நீங்க தைரியமா சன்மார்க் எல்லா உயிர்களையும் தம் உயிர்ப்பு நினைக்கிறவங்க நீங்க நம்பிக்கையா போயிட்டு தாராளமா அருட்பெருஞ்ச சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம். அந்த உயிர்களால எந்த துன்பமும் வர. நம்ம வீட்லயே நண்டு வகாளி, தேல்லாம் இருக்கும், தைரியமா நீங்க படுக்கலாம். ஏன்னாக்க நண்டுவாக்காளியும் தேளும் கூட சாகக்கூடாது, அது ஒரு ஆன்மா, அதுவும் நமக்கு சகோதரர்கள் அப்படிங்கிற உள்ளம் இருக்குதுல்ல நம்ம எண்ணம், அது இந்த பிரபஞ்சம் எடுத்து வச்சுக்கும். நம்ம பக்கமே இந்த பிரபஞ்சம் வரக்கூடாது. ஆக்சிடென்ட் நடக்காது. எந்த உயிரும் கொல்லாம இருந்தாலும் நமக்கு ஆக்சிடென்ட் நடக்காது. ஆக்சிடென்ட்லாம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? பல உயிர்களோட சாபம், திருமரணம்னு சொல்லுவாங்க. நாம வந்து என்னுடைய கர்மாப்படி 100 வருஷம் வாழணும் அப்படின்னு ஒரு மனிதன் இந்த உலகத்துல வரான். அவனுடைய முன்ஜென்ம கர்மாவின் படி 100 வயசு வாழணும் அப்படின்னு தான் லோடு பண்ணி அனுப்புறாரு, கடவுள் ப்ரோக்ராம் பண்ணி அனுப்புறாரு. இங்க வந்துட்டு தினசரி வார கோழி, முட்டை, ஆடு, காசு இருக்குதுன்னு அந்த உயிர்களை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆட்ட மாட்டை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அதை அவங்க அதில் கேஸா போட போகுது, அது கை காலை வெட்டினா கேஸ் போட போகுதா? மனுஷனை வெட்டினா தான் போட போகுது. அது பாவம் இல்லை. அப்படி தெரியாம நமக்கு நாக்கு ருசிக்காக வெட்ட சாப்பிட அது கர்மா நம்ம ஆன்மாவில் லோடு ஆகிட்டே இருக்கும். பாவம் லோடு ஆகிட்டே போயிடும். 100 வருஷம் வாழ வேண்டிய புண்ணியம் சீக்கிரமா தீர்ந்து போயிடும். பாவம் ஏற புண்ணியம் போயிடும். டைம் இருள் ஆக என்ன ஆகும்? ஒளி கம்மி ஆகிடும் இல்லையா? பொழுதுக்கும் வெளிச்சம் இருக்குது. டைம் ஈவினிங் ஆக என்ன பண்ணுது? இருள் அதிகமாகுது, வெளிச்சம் குறைவாகுது. அது மாதிரி டெய்லி வாரத்து கோழி, ஆடு, மாடு ஒன்று போட முட்டையை, அப்போ ஆம்லேட்டு
போட 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 பாவம் அதிகமாக அதிகமாக நம்முடைய புண்ணியம் குறைஞ்சிட்டே வருது. அப்போ 100 வயசு ஆள வேண்டிய ஒரு மனிதன் 40-50 வயசுல ஹார்ட் அட்டாக் ஆயிடும். நிறைய வருதுங்களா? ஒரு காலத்துல எனக்கு விவரம் தெரிஞ்சு ஆடி 18, அடுத்தது தீபாவளி, பொங்கலுக்கு தான் நான்வெஜ் அசைவம் சாப்பிடுவாங்க. சரிங்களா? பாவம் ரொம்ப கம்மி. அந்த காலகட்டத்தில் சுகர் இருந்துச்சா? சக்கரை நோய் என்பது பணக்கார நோய். நீங்க ஐயா பெரியவங்களுக்கு தெரியும். சக்கரை நோய் ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு இருக்காது, பணக்காரனுக்கு தான் இருக்கும். ஏன்னா பணக்காரன் தான் அதிக உடல் உழைப்பு இல்லாம அவரு தான் அடிக்கடி நான்வெஜ் சாப்பிடுவாரு. அவருக்கான நோய் தான் சக்கரை நோய். இன்னைக்கு எப்படி இருக்குது? அன்னைக்கெல்லாம் வருஷத்துக்கே 4 டைம் தான் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கிருந்து கொடிவேரி போற வரைக்கும் இப்படி இப்படி திரும்ப முடியல. ஏன்? எல்லா கோழி தொங்குது, இங்க கோழி தொங்குது. இதே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா அப்புறம் அவருக்கு குளுக்கோஸ் தொங்குவாங்க. நாம சொல்லல, நாம அதை சொல்லல. நம்முடைய தமிழ் சித்தர்கள், வள்ளலார் போன்ற ஞானிகள் இப்பாவம் செய்யாத மனமே நாளை கோபம் கொண்டு எவன் கொண்டோடி போயிடுவான், பாவம் செய்யாத மனமே கடவுள் சித்தர் சொல்ற. நீ பாவம் செய்யாதீங்க. ஏன்? நீ பாவம் ஒரு வீட்டில் கொல்ல 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 எவனுக்கு கோபம் அதிகமாயிடும், அவன் கோபம் கொண்டு எவன் கொண்டோடி போயிடுவான். அதனால பாவம் பண்ணாதான். அப்ப ஒரு காலத்துல வருஷத்துக்கே 4 டைம் 5 டைம் சாப்பிட்ட இன்னைக்கு வார வாரம் சாப்பிடுது, வார வாரம் சாப்பிட்றான். அது ஒரு வீட்டுக்கு ஸ்பெஷல் வந்தாவே நான்வெஜ் தான் ஸ்பெஷல். ஸ்பெஷல் கீரை கொடுக்கூடாதா? கீரையில சத்து இல்லையா? காய்கறியில சத்து இல்லையா? ஒரு வீட்டு ஸ்பெஷல்னாவே அசைவம் தான். ஒரு உயிர்களை கொன்னா ஒருத்தவங்களுக்கு ஸ்பெஷல் போடணும், ஒரு உயிர்களை கொன்னா ஸ்பெஷல் போடணும். அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு 40 வயசுக்குள்ளாரே ஒருத்தர் வந்து பேஷண்ட் ஆயிடும். ஒன்றும் சக்கரை நோயா இல்லை, இல்லைன்னா ஹார்ட் பிரச்சனையாயிடுறான், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுறான், கேன்சர். எச்சரிக்கையா இருக்க, கேன்சர் வந்து அதிகமா பரவி கொண்டு இருக்குது இன்னைக்கு. கேன்சருங்கிறது ஒரு மாவட்டத்துக்கே ஒருத்தவங்களுக்கு கூட கிடையாது. என் வயசுக்கே ஒரு மாவட்டத்துக்கே ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வராம இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? ஒரு ஊர்ல ஒருத்தவங்க கூட கேன்சர் இல்லாம இல்ல. ஒரு ஊர்ல அட்லீஸ்ட் ஒரு வில்லேஜுக்கு ஒரு பேஷண்ட் கண்டிப்பா இருக்கிறாங்க. கிட்னி ஃபெயிலியர், சக்கரை நோயாளி அல்லது கேன்சர் பேஷண்ட், இந்த 3 நோயில எல்லா ஊர்லயும் பாதிக்கப்பட்டவங்க இந்த பேஷண்ட் இருக்கிறாங்க. எப்படி வந்துச்சு? எப்படி? இந்த 3 நோய்களுமே மேக நோய்கள் சித்த மருத்துவம் சொல்லுது. கேன்சரும் மேக நோயில தான் வருது, கிட்னி ஃபெயிலியரும் மேக நோய்கள் சொல்லுவாங்க, சக்கரை நோய்களும் மது மேக நோய். மேகம்னா சூடு. எப்படி சூடு வருது? மேகம் 21 வகையான மேக நோய்கள், 21 மேக நோய்கள் என்பது சூடு நோயின்னு அர்த்தம். சூடு நோய் எப்படி வருது? அப்புறம் நீங்க உயிரை கொண்டு அந்த ஒரு உயிர்களை சாவடிக்கும் போது ஒரு வினாடிக்கு முன்னாடி அந்த உயிர்கள் செத்துரும். தெரியும், எல்லா உயிர்களுமே உடனே செத்து போயிடாது. செத்துருமா? ஒரு வினாடியில எந்த உயிராக சாவுமா? கோழி, ஆடு, அப்புறம் நீங்க போடுற கோழி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, ஒரு வினாடியில சாகாது. ஒரு வினாடிக்கு முன்னாடி வெட்டின உடனே அந்த உயிருக்கு நாம சாக போறோம்னு தெரியும். அந்த மரணம் தெரிஞ்ச உடனே அந்த உயிருக்குள்ளார ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகுது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னாக்க கிருமிகளை, தொற்றுகளை, வைரஸை உருவாக்கக்கூடிய ஒரு உணர்வு. இப்போ கோபம் ஒரு வினாடியில கோபம் வந்தா நமக்கு எப்படி இருக்குது உடம்பு? ஒரு வினாடியில கோபம் வந்தா நம்ம உடம்புல தீய வைரஸ் எல்லாம் ஒரு வினாடியில உருவாகுது. எடுத்த உடனே ஏதாவது கையில் எடுத்து தூக்கி அடிச்சு உடைச்சிடலாம், அவன் அறிவே வேலை செய்யாது. ஒரு வினாடியில கோபம், திடீர்னு கோபம் வந்தாலும் அப்படி மாறுவான். ஒரு பாம்பு ஒரு புலி துரத்திட்டு வருதுனாக்க அந்த ஒரு வினாடியில பயத்துல முள்ளு மேலாம் நடந்து ஓடி போகலாம். அந்த ஒரு வினாடியில மூளையில நடக்கிற ரியாக்ஷன் அது. அதே மாதிரி ஒரு கோழியோ ஆடோ உயிர்களை சாகடிக்கும் போது ஒரு வினாடியே சாகாது. நீ ஏதோ துன்பப்படுத்தி சாகடிக்கும் போது அது துடிச்சு சாக போறோங்கிற பய உணர்வுல அந்த மாமிசத்துல ஒரு தேவையில்லாத செல்லுலாம் உருவாகுது. தேவையில்லாத செல்லு, அந்த செல்லு கலந்த மாமிசத்தை சாப்பிடும்போது அது நாளடைவில் புற்றுநோயாக மாறுது. புற்றுநோய் இன்னைக்கு அதிகமா இருக்கு தெரியுங்களா? புற்றுநோய் என்ன? செல்லு. புற்றுநோய்ங்கிறது என்ன? புத்துன்னு தமிழ்ல சொல்லும்ல, புத்து நோய். மண்ணு செல்லு தானே புத்து கட்டுது, செல்லு தானே புத்து கட்டுது. நம்ம உடம்புல தீய வைரஸ் தான் புற்றுநோய். அப்ப தீய வைரஸ் எப்படி நம்ம உருவாகுது? நம்ம உடம்புல வைரஸை நாம சாப்பிட்டோம். அடிக்கடி மாமிச சாப்பிடுகின்றவர்கள், வாரத்தை ஒரு நாள் சாப்பிடுறவர்கள் ஒன்னும் சக்கரை நோயாளிடுவான்,
ஒன்று அந்த சூடு அதிகமாகி சக்கரை நோய் வந்துடும், ஒன்று சூடு ஆகி கிட்னியை போட்டுடும். ஏன்னா லிவருக்கு அதிகப்படியான வேலை கொடுக்குறோம். மாமிசம் சாப்பிடும்போது 4 மணி நேரம் ஜீரணம் ஆகாது. மாமிசம் நீங்கள் நல்லா பாருங்க, எந்த மாமிசம் சாப்பிட்டாலும் 4 மணி நேரம் ஜீரணமே ஆகாது. ஆனால் நீங்கள் எவ்வளோ காய்கறி சாப்பிடுங்க, எவ்வளோ கீரைகள் சாப்பிடுங்க, எவ்வளோ பழங்கள் சாப்பிடுங்க, 2 மணி நேரத்தில் பசிக்கும். பசிக்குதா? 2 மணி நேரத்தில் பசிக்கும். ஆனால் மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா 4 மணி நேரம் பசிக்காது. கீரை 4 மணி நேரம் செரிமானம் பண்ணுவதற்கு லிவர் தான் படாத பாடுபட வேண்டியது. அப்போ லிவர் அதிகப்படியான உழைப்பு ஏற்படும், அந்த உடம்புல உஷ்ணம் உருவாது. அந்த உஷ்ணத்தை ஏதாவது ஒரு உறுப்புக்கு லிவர் பாஸ் பண்ணும். அந்த உஷ்ணத்தை கணையத்துக்கு பாஸ் பண்ண சக்கரை நோயாளி. கணையம் என்பது ஒரு அருவி மாதிரி தான், கிளான்ஸ், ஒரு சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி, கணைய சுரப்பி. அப்போ அது இன்சுலின் சுரக்கலைனாக்க சக்கரை நோயாளி ஆகிடும். அதே மாதிரி அந்த லிவர் என்ன பண்ண ஹீட்டை கிட்னிக்கு சப்ளை பண்ணும். கிட்னி ஒரு லேயர் மாதிரி, ஒரு வடிகட்டி மாதிரி, அது சுரப்பி தான். அப்போ அதிக ஹீட் ஏறும்போது அந்த வடிகட்டி, டீ வடிகட்டுற வடிகட்டி மாதிரி ஃபில்டர் என்ன பண்ணுது, சுருங்கி போகுது. அதை தான் கிட்னி ஃபெயிலியர் சொல்கிறோம். ஹீட்டுனால, உஷ்ணத்தினால, சூட்டுனால சுருங்குற கிட்னி தான் கிட்னி சுருக்கம், கிட்னி ஃபெயிலியர். சூட்டுனால ஒன்று என்லார்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க, ஒன்று கிட்னி விரிஞ்சிடும், விரிஞ்சா என்லார்ஜ்மெண்ட், சாப்பிட்ற ப்ரோட்டீன்லாம் வெளியே போயிடும். சுருங்குனா உங்கள் மூத்திரம் யூரியா கிரியேட்டினா உள்ள தங்கிடும். விரிஞ்சாலோ சுருங்கினாலோ கிட்னி ஃபெயிலியர். எப்படி உருவாது? உடம்புல அதிக உஷ்ணங்கள். எப்படி அதிக உஷ்ணம் உருவாது? மாமிசம் சாப்பிட்டு அதிகமாக செரிமானத்துக்காக இந்த லிவர் வேலை செய்யும் போது உஷ்ணம் அதிகமாகி நீ கிட்னி ஃபெயிலியர் அதிகமாகிடுது. அதுக்கடுத்துட்டு கேன்சர். கேன்சர் சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம ஏற்கனவே நிறைய கெமிக்கல் சாப்பிட்றோம், நிறைய கெமிக்கல் ஃபுட்டுலாம் இன்றைக்கி நிறைய சாப்பிட்றோம். ஃபெர்டிலைசர், மருந்து அடித்த உணவு தான் விவசாயம் பண்ணுறாங்க, மருந்து அடித்து தான் காய்கறி சாப்பிட்றோம். எல்லாம் சாப்பிட்டு ஏற்கனவே ஏகப்பட்ட கிருமிகள், செல்ஸு, இதில் சேர்த்து மாமிசமும் சேர்த்து சாப்பிடும்போது பெரிய சீக்கிரமாக கேன்சர் வருது. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கேன்சர் வருது. என்கிட்ட ஏகப்பட்ட பேஷண்ட்டுங்கிறாங்க கிட்னி சுகர் சக்கது கேன்சர் பேஷண்ட். இப்போ இந்த காலகட்டத்தில் கேன்சர் பேஷண்ட் எப்படி அதிகமாகுது? நீங்கள் நல்லா பாருங்க. ஒரு காலத்தில் ஒரு ஊருக்கு ஒரு இறைச்சி கடை இருக்காது, ஒரு மாமிச கடை இருக்காது. இன்னைக்கு நிறைய மாமிச கடை இருக்குது. மாமிச கடை பெருகிட்டே வருது, ஹாஸ்பிட்டலையும் பெருகிட்டே வருது. மாமிச கடை பெருகிட்டே வருது, நோயாளிகளையும் பெருகிட்டே வராங்க. ஆயில்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு. 50-60 வயசு தாண்டதே கஷ்டமாயிருக்கும். இப்போ 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் ஏற்கனவே வருஷத்துக்கு 3 முறை 4 முறை மாமிசம் சாப்பிட்டவங்க. இன்னைக்கு 80 வயசு தாண்டினவங்களாம் கேட்டு பாருங்க, வருஷத்துக்கே 3 முறை 4 முறை தான் அசைவம் சாப்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு வாரம் சாப்பிட்றவங்கள போய் நீங்க கேட்டு பாருங்க, 40 வயசுக்குள்ளாரே அவங்க ஒரு பேஷண்ட் ஆயிடுவாங்க. கண்டிப்பா இருதய பிரச்சனை ஆயிடுவாங்க, கண்டிப்பா சுகர் பிரச்சனை ஆயிடுவாங்க, கண்டிப்பா. நான் முதல்ல நம்ம நோயாளிகளுக்கு கொடுக்குற முதல் பத்தியுமே நீங்க நான்வெஜ் சாப்பிடாம இருங்க. அது போல இன்னொரு கெட்ட பழக்கம் நமக்கு வருது, டீ காஃபி. ஒரு காலத்துல டீ காஃபியே கிடையாது, மோரு தான், நீராகாரம் மோரு தான். நீராகாரம் சாப்பிட்டு வர வரைக்கும் நமக்கு எந்த சுகருமே இல்லை, மோர் சாப்பிட்டு வந்த வரைக்கும் சுகரே கிடையாது. இன்னைக்கு இதெல்லாம் விட்டுட்டு என்னைக்கு டீ காஃபி, இட்லி தோசை எப்போ சாப்பிடுவோம்? நம்ம தீபாவளி பொங்கல் தான் இட்லி தோசை சாப்பிடுவோம். நீங்கள் எப்படிக்கு ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சு டெய்லி ஈவினிங் காலை இட்லி தோசை சாப்பிட ஆரம்பிச்சோமோ எல்லாரும் உடம்பு சைஸா வீங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இட்லி மாவு எப்படி புளிச்சு போகுது, அது மாதிரி இன்னைக்கு நான் மனிதங்களே புளிச்சு போய் தான் எல்லா சூடு நோயும் வர ஆரம்பிக்குது. எல்லா சூடு நோய்க்கும் மாமிசமும் இட்லி தோசையும் டீ காஃபி தான் காரணம். நம்மகிட்ட வர பேஷண்ட்டுக்கு அடிப்படையான பத்தியுமே இட்லி தோசை, டீ காஃபி, நான்வெஜ் இதெல்லாம் நீ சாப்பிடாம இருக்க முடிஞ்சதான் மருந்து. ஏன்னாக்க இந்த விஷயங்கள் தான் அடிப்படை நோயாளிகளுக்கு காரணம். நீங்க பாவத்துக்காக நான்வெஜ் சாப்பிடாம நிறுத்துறீங்களோ இல்லையோ, இந்த உலகத்துல நீங்க சம்பாதிச்ச காசெல்லாம் அனுபவிக்கணும், உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும்னாக்க நீங்க கண்டிப்பா அசைவத்தை விட்டே ஆகணும். நீங்க அசைவத்தை விடாம ஆரோக்கியமா இருக்க முடியும்னு கனவுல கூட காணாதீங்க, வாய்ப்பே இல்லை. நம்ம நிறைய ஆய்வுகள் பண்ணியாச்சு, நிறைய ஆராய்ச்சிகள் செய்தாச்சு, நிறைய மருத்துவ நூல்கள் படிச்சாச்சு, நிறைய பேஷண்ட் எல்லாம் குணப்படுத்தியாச்சு, நிறைய சக்கரை நோயாளிகளை குணப்படுத்திக்கிறோம்,
நிறைய கிட்னி ஃபெயிலியரை குணப்படுத்திக்கிறோம். நிறைய புற்றுநோய்களையும் 4th ஸ்டேஜ், இன்னும் 10 நாள்ல இறந்துருவேன். நம்மகிட்ட பேஷண்ட் இருக்கிறாங்க ஜிம்மர் ஹாஸ்பிட்டல்ல, 10 நாள் தான். லங்ஸ் கேன்சர், இன்னும் 10 நாள்ல இறந்துருவேன், 4th ஸ்டேஜ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்த பேஷண்ட் எல்லாம் நீ 10 மாசம் ஆயிடுச்சு இன்னமும் நல்லா இருக்காங்க. அவங்களெல்லாம் அப்படிலாம் குணப்படுத்திக்கிறோம். எப்படின்னாக்க இந்த அடிப்படை விஷயம்தான். நீங்க அடிப்படை விஷயம் இருந்த நோயாளிகளை குணப்படுத்த முடியும். நல்லா இருக்கிறவங்க நோய் வராம தடுத்து கொள்ள முடியும். எப்படி? அடிப்படையா எந்த உயிர்களையும் கொண்டு சாப்பிடக்கூடாது. எந்த உயிர்களையும் கொண்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா நான் சொல்லிட்டேன், ஒவ்வொரு உயிர்களையும் கொல்லும் போது அந்த உயிருக்குள்ள நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஒரு பக்கம் பாவத்தினால நமக்கு நோய் வருது, பாவத்தினால நோய் வருது. ஒரு பக்கம் சயின்ஸ் படி அந்த உயிர்களுக்குள்ள பய உணர்வுகள் அதிகபட்சமாகி வைரஸ் ஊடுருவி அந்த சதையில அந்த மாமிசத்துல நோய் வருது. ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாக்க சாப்பிடக்கூடாது. ரொம்ப காலம் வாழ்க்கையில வாழணும், நம்ம சம்பாதிச்சுதான் அனுபவிக்கணும் அப்படின்னா சாப்பிடக்கூடாது. இந்த உலகத்துல பிறந்தோம் இல்லையா, எதுக்காக பிறந்தோம் அப்படின்னா பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு இல்லாம வாழணும். பிறந்தா நோயெல்லாம் ஏற்பட்டு ஏதோ ஒரு உயிரில் சாப்பிட்டு செத்துருவோம், செத்தா திரும்ப வந்து பிறப்போம். சாவறதும் பிறப்பதுமே பெரிய பாவம். வள்ளலார் சொல்றாரு, சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதல்ல என்றும் உள்ளதா. இந்த நோவை நீக்கி ஈவது மன்றுடை நடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவராலே ஆவது ஒன்றும் இல்லை என்றால் அந்தோ இச்சிறிய நாள் ஆவதுன்னு. சாவறதும் பாவம், பிறப்பதும் ஒரு பாவம். அப்ப இந்த உலகத்துல திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து சாக முடியாது. சாப்பாட்டை எவ்வளவு சாப்பாட்டை தான் சாப்பிட முடியாது. புதுசு புதுசா நோய் வருது, புதுசு புதுசா பசி எடுக்குது. நாம சாப்பாடு என்னவோ புதுசா தான் சாப்பிட்றோம், ஆனா உடம்பு மட்டும் பழசாகிட்டு போகுது. நாளாவ நிறை வருது, நாளாவ சுருக்கம் வருது, திரை வருது. அதனால அந்த உலகத்துல திரும்ப திரும்ப பிறக்கக்கூடாது, சலிப்பாகுது, இறக்கக்கூடாது அப்படின்னாக்க நம்ம பாவம் பண்ணக்கூடாது. ஏன்னா பாவம் பண்ணிட்டு இருந்தா அருள் கிடைக்காது. அருள் இருந்தாதான் பிறவாமி விரவாமி அடைய முடியும்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. அப்ப அருள் நமக்கு வேணும். அருள் வேணும்னா எல்லா உயிர்களையும் வா உயிர் போல நினைக்கணும். எல்லா உயிர்களையும் வா உயிர் போல நினைக்கணும். முதல்ல எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது. எந்த உயிர்களையும் கொல்லாம இருக்கிறதோடு நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தம்பி பக்கத்தை விட அக்கத்தை விட தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும் இந்த உண்மையை நம்ம சொல்லணும். அது ஒரு ஜீவகாருண்யம், அது ஒரு கருணை, அது ஒரு தவம். நம்ம வீட்டுக்குள்ள சாமி கும்பிடலாம் பரவாயில்ல, இந்த உண்மையை வள்ளலார் சொன்ன உண்மையை பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல பொண்ணு எடுத்த வீடு பொண்ணு கொடுத்த வீடு எல்லாத்தையும் சொல்லுங்க. கேட்க மாட்டான்னு சொல்லி நினைக்காதடா, நீ போட்டு தட்டிக்கிட்டே இரு, இந்த பிரபஞ்சம் உள்வாங்கிக்கும். பிரபஞ்சம் உள்வாங்கிக்கையோ உன் மேல அக்கறையோட சொல்றான். நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நமக்கு ஏதாவது எதிர்பார்ப்புமா? யாராவது சைவமா இருந்தா நமக்கு ஏதாவது காசு வரப்போகுதா? யாராவது சைவமா இருந்தா நமக்கு ஏதாவது வருமானம் வரப்போதா? நம்ம எந்த எதிர்பார்ப்போடு சொல்லல, ஒரு கருணை தான். எல்லா உயிர்களையும் ஒரு ஆடு மாடு எல்லாம் நம்ம உயிர்கள் கருணை தான். அதனால எந்த எதிர்பார்ப்பும் சொல்லாத இல்லாத செயல்களுக்கு பிரபஞ்சம் செவி மடுக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அது செய்து கொடுக்கும். நீ எதிர்பார்த்து செஞ்சாதான் பிரபஞ்சம் நன்மை தீமை பார்க்கும். எதுவும் எதிர்பார்க்காம ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாயா, இவன் திருந்த மாட்டேங்கானு, அவன் அந்த பிரபஞ்சம் திருத்தம். நீ தொடர்ந்தால் போல ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நம்ம சம்பந்தின்னு வச்சுங்களேன், பொண்ணு எடுத்த விடு, அவர் திருந்த மாட்டாரு. சொல்லுங்க போறாப்புல, ஏன் சைவமா இருங்க, நோயெல்லாம் இப்ப வருது, ஒதுக்கி போயின்னு ஒரு வைத்தியர் சொன்னாரு, அதுக்கு எல்லா நோயும் வருதான், அதனால சாப்பிட சொன்னாரு, பார்த்துக்குங்க. நீங்களாம் நீங்க சம்பந்தி, நீங்க ரொம்ப ஆழம் உயிராகணும், நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், உங்க மேல அக்கறையில தான் சொல்ற சம்பந்தி, நீங்க கொஞ்சம் கேட்டு சம்பந்தி அப்படின்னு இப்படி கூட சொல்லுங்களேன். ஜாலியா சொல்லுங்களேன். அவர் கேட்க மாட்டாருன்னு நினைக்க வேண்டாம், சொல்லுவோம். அப்பாடா என் சம்பந்தி நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். கேட்டதும் கேட்காத அவருடைய கர்மா, ஆனா நான் சொல்லிட்டேன். நம்ம சம்பந்திக்கு நம்ம நல்லது பண்ணிட்டோம், நம்ம மருமவனுக்கு நம்ம நல்லது பண்ணிட்டோம், நம்ம தெரிஞ்ச நண்பருக்கு நல்லது பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது, இது கேட்டுக்கிட்டே இருக்குது. அவன் சம்பந்தி எந்த எதிர்பார்ப்பு இல்லாம சொல்றான்டா, ஒரு ஆண்மை நேயத்தோட சொல்றான் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உள்வாங்கிட்டு அவனை திருத்தம். நீ நம்பிக்கையே பாருங்க, நீ தொடர்ந்தால் போன ஒருத்தவங்க சொல்லிட்டு இருங்க, திருந்துவாங்க. நாமெல்லாம் இப்ப ஏன் சொல்லிட்டு இருக்க, இந்த மாதிரி மீட்டிங்லாம் ஏன் வெளியில இன்டர்நெட்ல அங்கேயும் இங்கேயும் ஏன் பேசி உருவாகிறோம்? இந்த பிரபஞ்சம் கேட்கட்டும். இந்த பிரபஞ்சம் கேட்டு கேட்டு கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்தை திருத்தும். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லா உயிரும் நம்முடைய அண்ணன் தம்பி தான்.
இந்த பிரபஞ்சம் திருத்துட்டோம், இந்த பிரபஞ்சத்தை பேசுறோம், கடவுள்கிட்ட பேசுறோம், அந்த ஆன்மாக்கள்கிட்ட நம்ம பேசுகிறோம், எல்லா ஆன்மாக்கள்கிட்ட நம்ம பேசுகிறோம். அப்ப அந்த ஆன்மாக்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லாம பேசுறோம். ஆன்மாக்கள் திருந்துவார்கள், பக்குவம் அடைவார்கள். யார் மேலேயும் நமக்கு கோபம் வேண்டாம். அவங்களுக்கு ஒரு பக்குவம் இல்லாம தான் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு பக்குவம் வரட்டும், பக்குவம் வரணும் அப்படி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த யோகத்தை, இந்த தவத்தை, இந்த ஞானத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்க கண்டிப்பா நம்மளை சுற்றி உள்ள எல்லார்களும் சைவமாக மாறுவார்கள், கருணை உள்ளவராக மாறுவார்கள், சன்மார்க்கமாக மாறுவார்கள். அதுக்கு எல்லாம் அருட்பெருஞ்சோதி இறைவன் நமக்குள் இருந்து துணை புரிவார். அதனால நம்மளுடைய முதல் வேலை நாம சைவமா மாற்றோம். எல்லாத்திலையும் சொல்லுவோம், ஆரோக்கிய ரீதியா சொல்லுவோம், ஆன்மநேயத்தோடு சொல்லுவோம், சொந்த பந்த உரிமையோட சொல்லுவோம். ஏதாவது ஒரு காரணம் நீங்க வச்சுக்கோங்க, எந்த காரணத்துக்காக சொல்லுங்க. கேட்பானா கேட்க மாட்டாங்கிற விஷயம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய உரிமையா சொல்லுவோம். பிரபஞ்சம் கேட்கட்டும், பிரபஞ்சம் திருத்து விட்டு, பிரபஞ்சம் திருத்துட்டோம், பிரபஞ்சம் திருத்தும் இல்ல, பிரபஞ்சம் திருத்தும் தானே, நாம திருத்த முடியாது. ஆனா பிரபஞ்சத்தால முடியும்ல. இந்த உடம்பு உயிர்களுக்கு பக்குவம் வரணும்னு பிரபஞ்சம் நினைச்சது, கொரோனா வர வச்சது, திருந்திட்டாங்க நிறைய பேர். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த பிரபஞ்சம் திருத்தணும்னு உலகத்துல ஒவ்வொருத்தரும் அனுப்புறாரு. மனுஷனை அனுப்பி பார்த்தா திருந்தல, வைரஸ் அனுப்பிட்டார் கடவுள். கொரோனா வைரஸ் அனுப்பிட்டார், அனுப்பினாரா? பயம் வந்துச்சா? மரணத்தை பத்தி நினைக்காதவெல்லாம் நினைச்சான். நாம எவ்வளவோ சொன்னோம், இந்த பிரபஞ்சம் உள்வாங்கிட்டு பிரபஞ்சம் தான் உற்பத்தி பண்ணிச்சு. மரணத்து மேல என்ன, மரணத்தை பத்தியே நினைக்காதவளாம் கொரோனா வைரஸ்ன்னு ஒண்ணு வந்த உடனே மரணத்தை பத்தி நினைக்க ஆரம்பிச்சு. எப்படா எங்கடா போய் வாழ்றது? இந்த உலகத்துல மரணம் வருது, எங்க வாழ்றது? எங்க போனா மரணம் வராது? இந்த உலகத்துல இருக்கிறவங்க ஏதோ ஒரு வைரஸ் வரும், திரும்பவும் வைரஸ் வரும். திருந்தனா வைரஸ் நின்னைக்கும், திருந்தனா அடுத்தடுத்து வைரஸ் வரும். இது இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்துக்கு விட்ட எச்சரிக்கை. எச்சரிக்கை இதோட திருந்திக்கிட்டா அடுத்து வராது. இல்லைன்னா 2.6 2.4 கொரோனா உருமாறி தெருமாறி அது மாறி பல மாறியா வரும், வந்து திருத்தும். திருத்துற வரைக்கும் இந்த பிரபஞ்சம் விடாது. நாமளே திருந்துக்கிட்டா நல்லது. பிரபஞ்சமா திருத்துனா இப்படிதான் திருத்தம். வாயை கட்டி அதை கட்டி இதை கட்டி இப்படிதான் திருத்தம். நாமளே திருந்துக்கணும்னு தான் வள்ளலார் விரும்புறாரு, நாமளும் விரும்புறோம். இல்லைன்னா நோய்களை கொடுத்து இறைவன் திருத்துவார், வைரஸ்களை கொடுத்து இறைவன் திருத்துவார், ஏதோ ஒரு வகையில உலகத்தை திருத்துவார். வள்ளலார் வந்து நம்மளோட ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்னி ஃபெயிலியர், இருதய அடைப்பு, சிறுநீரக கோளாறு, சிறுநீரக கிட்னி ஃபெயிலியரு, கேன்சர், இந்த 4 நோய் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே பரவலாக பரவிட்டு வருது. இந்த 4 நோய்களுக்கும் சரியான மருந்து கிடையாது. சரியான மருந்து இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ அரசாங்கம் வந்து இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இதனால் அதுக்கு சரியான மருந்து அப்படிலாம் கிடையாது. இருதய அடைப்புக்கு போய் ஸ்டென்ட் வைக்கணும், அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. திரும்ப ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்ல முடியும், உத்தரவாதம் இருக்குதா? இல்லை. கிட்னி ஃபெயிலியருக்கு டயாலிசிஸ் தான், டயாலிசிஸ் போய்ட்டு கொஞ்சம் காலத்தில் அது முடிஞ்சிடும். அதுக்கு கேன்சருக்கு சுகருக்கு ரெகுலர் பேஷண்ட் ஆகிடும். இந்த 4 நோய்களும் அடிப்படையாக இன்னைக்கு வந்து நிறைய இடத்த பரவிட்டு வருது. எங்கேயோ இருந்துச்சு இந்த நோய்கள், இன்னைக்கு நம்மளுடைய அடிப்படையாக பக்கத்தில் அக்கத்தில் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வள்ளல் பெருமான் நம்மோட மேலே கருணை கொண்டு சன்மார்க்கம் சொல்லும்போது நமக்கு இந்த 4 நோய்களும் வராமல் இருப்பதற்கான ஒரு மருந்தை நமக்கு வந்து வள்ளல் பெருமான் வந்து சொல்லியிருக்காரு, சித்த ரிஷிகன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சித்த மார்க்கத்தில் வந்து ரொம்ப பாமர மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் அதிகப்படியாக ரீச் ஆகலை. அதனால என்ன பண்றாங்க, வள்ளல் பெருமானும் அதை அழுத்த திருத்தமா வந்து சொல்ல, சாதாரண விஷயம்தான், பெரிய மருந்தோ பெரிய விஷயங்களே இல்லை. யாருக்கோ வந்துச்சு, ஆனால் நம்ம சன்மார்க்கிகளை வரக்கூடாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க, இந்த செய்தி இப்போ நம்மளோட பேசுகிற செய்திகள் கேட்டவங்களுக்கு வரக்கூடாது. அப்படின்னா வாரத்துக்கு ஒரு டைமு, வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் பஞ்சகற்பம் குளிங்க அப்படி சொல்றாரு. சித்த மார்க்கத்தில் போகிற 7000த்துல பஞ்சகற்பத்தை பற்றி ரொம்ப தெளிவாக பேசப்பட்டிருக்குது. சித்தர்களை வந்து யோக நெறிகளை பற்றி பேசுகிறாங்க, அஷ்டாங்க யோகான்னு. யோகங்கள் செய்யும் போது அதிகப்படியான உஷ்ணம் உருவம் உடம்புல. அந்த உஷ்ணத்தை தணிப்பதற்கு இந்த மருந்தை வந்து பரிந்துரைக்கப்பட்டது, கட்டாயமாக்கப்பட்டது, பரிந்துரைக்கப்படல, இட் இஸ் மஸ்ட் டு பி. ஒருத்தர் யோகம் செய்யறாங்க கண்டிப்பா பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிக்கணும். இது பஞ்சகற்பம்,
இந்த கற்பம்ங்கிற வார்த்தையை வந்து காயக்கற்பம்னு அர்த்தம். இந்த உடம்பை அழியாம ஒரு மருந்து வச்சிருக்கோம்னாக்க அதுக்கு பேர் கற்பம் அப்படிங்கிறது சொல்லுவார். அப்போ வள்ளல் பெருமானம் அதை வந்து நம்ம சன்மார்க்கத்தை தோற்றுவித்து மட்டும் இல்லாம சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களும் வந்து அதிக உஷ்ணத்தினால பாதிப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வள்ளல் பெருமானுக்கு முக்காலத்தையும் அறிஞ்சதுனால வள்ளலாரும் இந்த பஞ்சகற்பத்தை வந்து வலியுறுத்துறார். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த பஞ்சகற்பம் தேய்ச்சி கம்பல்சரி குளிக்கணும் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் சொல்றார். சரி, பஞ்சகற்பம் பஞ்சம்னா 5 இல்லைங்களா? 5 பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உடம்பு. இந்த உடம்பு எதனால் ஆனது? 5 பஞ்சபூதங்களால் ஆனது. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் கூடுதல் குறைதல், ஒரு பஞ்சபூதம் கொழுது ஒரு பூதம் குறையதுனால தான் நமக்கு நோய் வருது. கூடுதல் குறைவு தான் நோய். நோய் என்பது என்ன? ஒன்று வெப்பம் கூடும், ஒன்று குளிர்ச்சி கூடும், ஒன்று வாயு கூடும். இது 3 கூடுதல் குறைவாக தான் நோய் வருது. இந்த 5 பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்தணும் ஆனால் நோய் இல்லை. இதைத்தான் வள்ளலாரோ போகலாம் வந்து 5 பஞ்சபூதங்கள் நிறைஞ்சிய ஒரு மருந்தை கற்ப மருந்தாக நமக்கு சொன்னாங்க. அதான் பஞ்சகற்பம். பஞ்சகற்பங்கிறது ஒன்றும் இல்லை, வெள்ளை மிளகு, வெண்மிளகுன்னு சொல்லுவாங்க. வெள்ளை மிளகு, கஸ்தூரி மஞ்சள், கடுக்காய் தோல், நெல்லி வட்டல், வேப்ப வித்து, இந்த 5 தான் பஞ்சகற்பம். இதை அரைச்சி பொடியாக வச்சுக்கிட்ட 4 ஸ்பூன் மருந்தை 2 டம்ளர் பால் போட்டு நல்லா கலக்கி சிறு தீயில கொதிக்க வச்சு அதிகாலையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை ஒரு சனிக்கிழமையோ, ஆனால் ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை, பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை காலையில் இது நல்லா ஒரு 2 டம்ளர் பாலில் போட்டு நல்லா கொதிக்கி 2 கொதி வந்த உடனே இறக்கி சூடான பிறகு ஒட்டாங்கலந்து உடம்பு முழுக்க தேய்க்கும் போதே உங்கள் உடம்புல இருக்கிற உஷ்ணம் சூடு எல்லாம் வெளியேறதை நீங்கள் வந்து உணர முடியும். கப 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 அப்படின்னு வெளியேறும், சூடுலாம் வெளியேறும். இந்த பஞ்சகற்பம் இதுதான், அவ்வளோதான். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வெந்நீரில் குளிக்கணும். இந்த வெந்நீர் என்பது என்ன அப்படின்னாக்க ஒரே தண்ணியாக இருக்கும். பச்சை தண்ணி கலந்து குடிக்கணும். அதிகமாக சூடு பண்ணிட்டு பச்சை தண்ணியை விளாசி கொடுக்கக்கூடாது. ஒரே வெந்நீர் தண்ணியாக இருக்கணும். அது குளிக்கிற அன்னைக்கு தாம்பத்தியம் இருக்கக்கூடாது, பகல் தூக்கம் இருக்கக்கூடாது. ஆனால் பகல் தூக்கம் வரும். பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உடம்புல இந்த உஷ்ணம்லாம் வெளியே போனால் நல்லா சுகமாக தூக்கம் வரும். வெயில் அதிகமாக அலையக்கூடாது. குளிர்ச்சியான மோர், தயிர், ஜூஸு, இளநீர் இதை சாப்பிடக்கூடாது. நைட்டில் தூங்கிக்கலாம். இதுதான் பஞ்சகற்பம். பஞ்சகற்பம்னா இதுதான். இது செய்வதால என்ன நன்மைனாக்க உடம்புல வந்து உஷ்ணம் முதல்ல சமப்படுத்தப்படுது. உடம்புல இருக்கிற வெட்டச்சூடுலாம் நீங்குது. உடம்புல வெட்டச்சூடு இருந்தால் ஜீரண கோளாறு வரும். ஜீரண கோளாறு இருந்துச்சுன்னா சக்கரை நோய் வரும். சக்கரை நோய் என்பது என்ன? ஜீரண கோளாறு. நம்ம சாப்பிட்ற கொழுப்பு உணவு சரியாக முறையில் ஜீரணிக்கப்படலை அப்படின்னாக்க அந்த கொழுப்பு உணர்வு கெட்ட கொழுப்பாக மாறும். கெட்ட கொழுப்பாக மாறுனா ரத்த நாளங்களை அடைச்சி இதய பிரச்சனை வரும். உடம்புல அதிகப்படியாக உஷ்ணம் இருந்தால் அந்த உஷ்ணத்தை வந்து நமக்கு கிட்னிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். எல்லா உறுப்புக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். கிட்னிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் கிட்னியுடைய நெப்ரான்ஸ் எல்லாம் சுருங்கி போயிடும், அல்லது விரிஞ்சு போயிடும், கிட்னி ஃபெயிலியர் ஏற்படும். அப்போ உடம்புல ஒவ்வொரு வாரத்துக்கு ஏற்படுகிற உஷ்ணத்தை ஒரே வாரத்தில் தேய்ச்சி குளிச்சுன்னா சரியாயிடும். குளிக்கலாமா? சாதாரண ஒரு மருந்து. அதுக்கு அடுத்தது சில பேர் வந்து பார்ப்பாங்க, கெட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. நம்ம உலகத்தை சுற்றிலுமே கெட்ட வைப்ரேஷன் இருக்குது. நம்ம நல்ல வைப்ரேஷன், நல்ல சாமி கும்பிட்டு சில பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் கெட்ட வைப்ரேஷன் இந்த உலகத்தில் நிறைய. ஏன்னா இந்த உலகமே மாயை பஞ்சபூதத்தை கொண்டு தான் உலகத்தை படைக்கப்பட்டது. நிறைய பேட் வைப்ரேஷன், நிறைய கெட்ட எண்ணங்கள் இந்த பிரபஞ்சம் சுற்றிக்கிட்டு இதுதான் நெகட்டிவ் வைப்ரேஷன். ஸ்பிரிட்லாம் சொல்லுவாங்க, கெட்ட ஆவிகள். ஸ்பிரிட் வள்ளலார் வந்து நரக ஜீவராசிகள் சொல்கிறாங்க, தேவர்கள் நரகர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த கெட்ட ஸ்பிரிட் நம்ம உயிராகிற ஸ்பிரிட்டோட உயிரில்லாத 36 தத்துவம்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பு வந்து 96 தத்துவம். 96 தத்துவத்தில் இருக்கும்போது தான் இது வந்து ஃபிசிக்கல். இந்த உடம்புல வந்து 60 தத்துவத்தை ரிமூவ் பண்ணிட்டா மீதி 36 தத்துவத்தோடு இருக்கிறது தான் ஸ்பிரிட் என்பாங்க. மனம் இருக்கும், புத்தி, சித்தம், அகங்காரம் இருக்கும், ஜீவன் இருக்கும், ஆன்மா இருக்கும், உடம்பு இருக்காது. உடம்பு இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியாது. இறந்து போன சுருக்குமாட்டி சாவது, ஆக்சிடென்ட்ல சாவது, துர்மரணம், நோயில் சீக்கிரமாக செத்து போகிறது, இவனுங்கெல்லாம் இறைவன் வந்து உடனடியாக பிறவி கொடுக்க போகிறதில்ல. அவங்களாம் கெட்ட ஆவிகளாக கெட்ட ஸ்பிரிட்டாக இந்த உலகத்தை சுற்றி இருப்பாங்க, நிறைய இடத்துல இருப்பாங்க. அவங்க கூட ஒரு மனிதனுக்குள்ள புகுந்துக்கிட்டு அவங்க வழியாக நமக்கு கெட்டது பண்ணுவாங்க. நம்ம கெட்டது என்னைக்கு வைப்பாங்க. நம்ம சர்வாக்கம் கடைப்பிடிக்குதுன்னு நினைப்போம்.
இப்போ என் பேச்சை கேட்குறீங்க, ஆஹா அற்புதம்டா போய் நாளைக்கே கடைப்பிடி நினைப்பீங்க. உங்க வீட்டுக்கு போனோடனே கடைப்பிடிக்க முடியாது, சார்ஜ் நின்று போயிடும். உண்மையா? மாசம் மாசம் நீங்க சொல்றப்பெல்லாம் நான் போன உடனே கடைப்பிடிக்கும் தான் நினைக்கிறேன் தம்பி. அப்புறம் வீட்டுக்கு போனே பழைய திருடி கதவை துறடின்னு சொல்லிட்டு அதே வேலை தான். நான் இந்த அருட்பாவை படிக்கிறது, அருட்பா படிப்போம், படிக்கும் போது தான் சரியான தூக்கம் வரும். அந்த நேரத்தில் பக்கத்து வேற வந்து கூப்பிடுவான். இப்போ நெகட்டிவ் விஷயங்கள் இந்த உலகத்தில் இது எல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் ஸ்பிரிட், தீய எண்ணங்கள் எல்லாமே நம்மளை சுற்றியும் வந்துகிட்டே இருக்கும். இந்த தீய எண்ணங்களை விரட்டுறதுல பஞ்சகர்ப்பம் முதன்மையானது. எப்படி பஞ்சகர்ப்ப தேய்ச்சி குளிச்சுட்டா, ஏன்னா அது இந்த நெகட்டிவ்ங்கிறது என்னங்கிறதுனாக்க சூடுதான். ஒருத்தன் வந்து பார்ப்பான், அவன் நிலத்துல அவ்வளவு நெல்லாமா மக்கள் பயிரெல்லாம் பட்டு போயிடும், இல்லை மழை வந்து பயிரெல்லாம் காலி ஆயிடும். பாத்தீங்களா? கல்லடிக்கு தப்ப முடியும், கண்ணடிக்கு தப்ப முடியாது. அவன் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் பார்வையோட ஒருத்தர் பார்த்தானா போதும், நோக்கு வருமா மாதிரி அப்படியே உடம்பு சரியாம ஆயிடும். என்ன தம்பி நல்லா இருக்கிற பழது அப்படின்னு நினைச்சானா போதும், அவ்வளவுதான் முடிச்சு. தம்பிலாம் இப்ப செழிப்பாகிறீங்க பழது, கார்லாம் வாங்கிட்டீங்கன்னு நினைச்சா போதும் கார் பஞ்சர் ஆயிடும். இந்த மாதிரி நடக்குது தெரியுங்களா? பொய்யெல்லாம் எதுவும் கிடையாது, நம்மளை சுத்தி நடக்கிறது. இந்த ஒருத்தர் நல்லா வியாபாரம் ஆகும், தம்பி நல்லா பெரிய பெரிய கடை வச்சுட்ட பழது, இப்படி பார்த்தா போதும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, வியாபாரமே ஆகுது. நிறைய விஷயம் நடக்கும். அப்போ ஒரு வாரத்துல நம்ம இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள்லாம் நம்மளை சுத்தி சுத்தி, சன்மார்க்கு இது ஒன்றும் விலை விதைகளாம் கிடையாது. நம்மளும் சாதாரண சோறு சாப்பிட்டு தான் வரோம், நமக்கு எல்லாம் உண்டு, ஐயா வணங்குறோம், அவ்வளவுதான். அருள் பெறாத வரைக்கும் நமக்கு இது போன்ற பாதிப்புகளா இருக்குது. அப்ப இந்த பாதிப்புகளை வாரத்தை ஒரு நாள் குளிக்கும் போது அந்த சூட்டை வந்து வெளியேற்றும், அந்த சூட்டை வந்து வெளியேற்றும். நாங்க வர்ம மருத்துவத்துல வர்மா பண்ணும்போது இப்ப பேஷண்ட் வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் தாக்கி சூடு ஆகி தாக்கி தான் கை கால் வராம பிரச்சனையோட வலியோட வருவான். ஒரு நோயாளினாவே அவன் அதிகப்படியான உயிராற்றல் பற்றாக்குறை தான், விட்டல் ஃபோர்ஸ் வந்து டிஃபிஷியன்சி தான். ஒரு மனிதனுக்கு நோய் என்பது என்னன்னாக்க 4448 நோய்க்கும் காரணம் சத்து போதாத குறை தான். எந்த உறுப்புக்கு சத்து போகணும் நோயாளி ஆயிடும். அப்போ அவனுக்கு ஏன் சத்து போகணும், அங்கே பிளாக் ஆயிருக்கும். எப்படி பிளாக் ஆயிருக்குனாக்க அந்த நெகட்டிவ் ஸ்பிரிட், நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அந்த இடத்த போய் பிளாக் பண்ணிருக்கும். நாங்கள் வந்த உடனே நோயாளிக்கு தொட்டு வைத்தியம் பண்ணும்போது அது நமக்கு வந்துடும். ஒருத்த பயில்ஸும்பா, மருந்து இன்னைக்கு காசை போட்டுட்டீங்க அப்படின்னு பயில்ஸும்பா, காசை நமக்கு அனுப்புவோம், நம்ம மருந்து அனுப்புவோம், மறுநாள் நமக்கு பயிற்சி மாதிரி தோணும். சித்த மருத்துவத்துல மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம உயிர் கூட விளையாடுறோம். சித்த மருத்துவம் என்பது உயிர் மருத்துவம், கடவுள் கொடுத்த மருத்துவம். இது அலோபதிலாம் இல்லை சார், சும்மா கதையா விடுறீங்க. ஒரு நாளைக்கு எங்க டாக்டர் 200 பேர்த்த பாக்குறாரு, 500 ஆப்ரேஷன் பண்றாரு, அவங்களுக்கெல்லாம் இல்லையே, நீங்க மட்டும் கதையா விடுனா. சித்த மருத்துவம் கடவுள் மருத்துவம். சித்த மருத்துவம் உயிரில் வேலை செய்யுது, சித்த மருத்துவம் கர்மாவில் வேலை செய்யுது, சித்த மருத்துவம் மனம் புத்தி சித்தம் அங்கே வேலை செய்யுது. அவங்க மருத்துவம் என்ன வருது, உடம்புல வேலை செய்யுது. அதனால அவங்களுக்கு கர்மாலாம் இல்லை, நமக்கு கர்மா உண்டு. பயிற்சிக்கு அல்சருக்கு ஒருத்தர் மருந்து கொடுப்போம், அம்மாவுக்கு மருந்து அனுப்போம், மக்கள் நமக்கு குத்தும். அப்ப இந்த போன்ற நெகட்டிவ் விஷயங்கள்லாம் நம்ம விட்டு போகணும். அது வைத்தியமா இருந்தாலும் சரி, நீங்க வாழ்ற வாழ்க்கையா இருந்தா சரின்னா, வாரத்துக்கு ஒரு நாள் பஞ்சகர்ப்பம் தேய்ச்சி குளிச்சா நான் பேஷண்ட்டை தொடுவேன், கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு, பேஷண்ட் நல்லா வச்சுங்கய்யா ரொம்ப நன்றிங்க அப்படி ஃபீஸ் கொடுத்துட்டு போயிடுவாரு. எனக்கு கை காலெல்லாம் மடக்க வலிக்கும். அப்ப நான் பஞ்சகர்ப்பம் தேய்ச்சி குளிச்சுதான் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியேற்றுறேன். அப்ப இதுதான் நமக்கு. அப்ப நாம சன்மார்க்கத்தில் இருக்கும்போது இந்த உலகையில் அங்கு பல இடங்கள்ல பல நெகட்டிவான விஷயங்களுக்கு, பல விஷயங்கள், பல மனிதர்களுக்கு உள்ள வாழ்றத வாழ்றோம். அந்த நெகட்டிவ் விஷயத்துலேருந்து நம்ம விடுபட்டு சன்மார்க்கத்தில் பயணிக்கனா பஞ்சகர்ப்பம் கொடுக்குது. அடுத்தது கிருமி உருவாகுது. கிருமி இது என்னன்னா, ஒரு இடத்துல சத்து போகல, ஒரு இந்த மூலையில குப்பை கிடக்குது, ரொம்ப நேரமா காற்று ஓட்டம் இல்லை, அந்த இடத்துல சூடாகுது. கொஞ்சம் காலத்துக்கு என்ன பண்ணும், வண்டு வரும், புழு வரும் இல்லைங்களா? இப்போ ஒரு டப்பா இருக்குது, டப்பாவில் அரிசி கொஞ்சம் வச்சுக்கிறோம், காற்று போகாம மூடி வச்சுட்டோம். ஒரு 2-3 மாசம் திறந்து பார்த்தா என்ன இருக்கும், வண்டு இருக்கும், புழு இருக்கும். எப்படி வண்டு போனுச்சு உள்ள டப்பாக்குள்ளார? எப்படி வண்டு போச்சு? நாம வச்சது பயிர் தான் வச்சோம், சுண்டலோ பயிரோ தான் வச்சேன், அதுக்குள்ள உற்பத்தி ஆகுது. எங்க உஷ்ணம் அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல கிருமி தொற்றுகள், வைரஸ் உற்பத்தி ஆகுது. இதைத்தான் புற்றுங்கிறோம். புத்து உடம்புல தேவையில்லாத இடத்துல உஷ்ணம் இருக்கு, உஷ்ணம் நம்ம உடம்புல சர்க்குலேஷன் ஆகுது. ஒரு இடத்துல உஷ்ணம் போய் தங்கி போச்சு,
உதாரணத்துக்கு இந்த இடமோ எந்த இடத்துக்கு போகுதுன்னா அந்த இடத்துக்கு காற்றோட்டங்கள் போகலை, உள்ளுக்குள்ளார அந்த இடத்துக்குள்ள உயிர் ஆற்றல் போகல, விட்டல் ஃபோர்ஸ் போகல, சூடு அதிகமாக இருந்து அந்த இடத்துல புத்து வருது, கட்டி வருது. எந்த இடத்துக்கு சத்து போகலையோ உஷ்ணம் அதிகமாக இருந்தோ அங்கதான் பிசிஓடி, பெண்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ்எஸ், தைராய்டு, சாக்லேட் சிஸ்ட், அதே போல இப்போ மார்பக புற்றுநோய். மார்பக புற்றுநோய் நிறைய பெண்களுக்கு வருது. எங்க வருது? அதுக்கு என்ன நம்ம கொடுக்குறோம்? அவங்க மார்பகத்தை மசாஜ் பண்ண சொல்றோம், லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு ரைட்டு நம்ம பண்ண சொல்றோம். எனக்கு அந்த இடத்த பயன்படுத்தாத இடங்கள்லாம் அந்த இடம் என்ன ஆகுதுனாக்க ரத்த ஓட்டங்கள் போகல, சத்து போகல, கட்டி ஆகுது, புற்று வருது. ஒரு பெண்களுக்கெல்லாம் வெடிச்சு போச்சு. எப்படி இருக்கும்? 40 வயசுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு வெடிச்சு போச்சு, மருந்து கொடுப்போம், வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு, 10வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு கட்டி இருக்குது, மார்பக கட்டி இருக்குது, புற்று கட்டி இருக்குது. இப்ப எந்த இடத்துல உஷ்ணம் அதிகமா இருக்குதோ அங்க வந்து புத்து உருவாகுது. பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிச்சா உடம்பு முழுக்க தேய்ச்சி குளிக்கிறோம். அந்த எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய முடி இருக்குது, முடி துவாரவங்களை வையா இந்த பஞ்சகற்பம் போயிட்டு அந்த இடத்துல உஷ்ணங்கள் சரி செய்யப்படுது, கேன்சர் வராது. கேன்சருக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம உடல் பெருமாள் மருந்து சொல்லிட்டாரு, கேன்சர் வராமல் இருக்கணும்னு. நம்ம மேல உள்ள அருமை, நம்ம மேல உள்ள கருணை. நீங்க பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிச்சுடா கேன்சர் வராது. நீங்க பரவிக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் சொல்ற, எச்சரிக்கை சொல்ற. எல்லா உடம்புல எல்லா இடத்துலையும் தேய்ச்சி குளிக்கணும். பஞ்சகற்ப வாரத்தை ஒரு நாள் தேய்ச்சி குளிச்சா புற்றுநோய் வராது. பஞ்சகற்ப வாரத்தை ஒரு நாள் தேய்ச்சி குளிச்சா கிட்னி ஃபெயிலியர் வராது. பஞ்சகற்ப வாரத்தை ஒரு நாள் தேய்ச்சி குளிச்சா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வராது. முக்கியமான 4 நோய்கள் வராம இருக்கணும்னாக்க வள்ளலார் சொன்ன சாதாரண பஞ்சகற்பத்தை வாரத்தை ஒரு நாள் தேய்ச்சி குளிச்சாவே நமக்கு வராம இருக்கும். இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிற நோய், ட்ரெண்ட்ல அதிகமா போய்கிட்ட நோய், பெரிய மருத்துவம். ஆனா சாதாரண வள்ளலார் சொன்ன, வள்ளலாருக்கு தான் நம்ம வந்து கொரோனா கோடி நன்றி சொல்லணும். வள்ளலாருக்கு முன்னாடி போகர் சொல்றாரு, போகருக்கும் நம்ம வந்து கொரோனா கோடி நன்றி சொல்லணும். இதுல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், உஷ்ணத்துல இருந்து அதிகமாகிட்டோம். இன்னைக்கு பேசுறது, பார்க்கறது, நினைக்கிறது எல்லாமே உஷ்ணம் தான். வாரத்து ஒரு நாள் பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிச்சா முடி கொட்டாது. பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிச்சா உடம்புல தோல் நோய்கள் வராது. பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிச்சா கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இருக்காது. பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிச்சா அல்சர் வராது. பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிச்சா வயிற்றுனா 1000 நன்மைகள், சைனஸ் வராது. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். வெறும் பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிச்சாவே அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இருக்கு. வாரத்தை ஒரு நாள் சன்மார்க்கிகள் பஞ்சகற்பத்தை தேய்ச்சி குளிக்கணும்னு நான் வலியுறுத்துறேன். ஏன் எனக்கு 199 சன்மார்க்கிகள் பஞ்சகற்பத்தை தேய்ச்சி குளிக்கிறதே கிடையாது. அதுக்காக சொல்லுவேன், இது ஒரு ஆன்ம உரிமையோடு ஆன்ம உரிமை கட்டளை. எல்லா சன்மார்க்கிகளும் சன்மார்க்கி அல்லாதவர்களும் வாரத்துக்கு ஒரு நாள் பஞ்சகற்ப தேய்ச்சி குளிங்க. பஞ்சகற்பம்னா சன்மார்க்கிலே அது என்ன மருந்தா, சாப்பிட மருந்தா, அது எத்தனை கிலோ சாப்பிடணும்னு கேட்குறாங்க. பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிக்கிறது தான். அதனால வாரத்துக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டில் நான் எந்த வேலை எப்படின்னாலும் வாரத்துக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒய்ஃபு, என் குழந்தை 8 வயசு பாப்பா, என் பாப்பாலாம் 3 வயசுலேருந்து குளிப்பாட்டுறோம். பஞ்சகற்பம் கம்பல்சரி குளிப்போம். மூளை நல்லா இயங்கும். நிறைய விஷயங்கள் பஞ்சகற்பத்தை பற்றியே ஒரு 3 மணி நேரம் பேசிக்கலாம். நான் தனி வீடியோவில் பஞ்சகற்பத்தை குளிப்பதால் ஏற்படுற நன்மைகள்லாம் வந்து தனி வீடியோ வள்ளலார் கைடன்ஸ் இப்போதைக்கு இப்போ எங்கள் யூடியூப் சேனலில் பஞ்சகற்பம் போடுகிறேன். நிறைய புற்றுகள்லாம் வரதுனால அந்த புற்றுநோய்க்கு பெரிய மருந்து பஞ்சகற்பம். பேஷண்ட்டுக்கு பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிங்கிற, கொஞ்சம் தேனில் குழம்பு சாப்பிட்டாவே உள்ளுக்குள்ளே சாப்பிட்டாலும் சரியாயிடும். பஞ்சகற்பம் நல்ல விஷயம் தானே. வெண்மிளகு மருந்து தான், கஸ்தூரி மஞ்சள் மருந்து தான், வேப்ப வித்து மருந்து தான், நெல்லி வெட்டல் மருந்து தான், கடுக்காய் எல்லாம் சாப்பிட்ற பொருள் தான். வெளியே தேய்ச்சும் குளிக்கலாம், உள்ள சாப்பிட்டாலும் புற்றுநோய் இல்லை. ஸோ புற்றுநோய் வராமல் இருக்கணும், பெரிய பெரிய நோய்கள் வராமல் நாமெல்லாம் இருக்கணும்னாக்க இந்த செய்தி இன்னையிலிருந்து வாரத்துக்கு ஒரு நாள், ஆண்கள் சனிக்கிழமை, பெண்கள் வெள்ளிக்கிழமை, வாரத்துக்கு ஒரு நாள் பஞ்சகற்பம் தேய்ச்சி நாம் எல்லாம் குளிக்கிறோம். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை, ஒரு உலகத்தை, புற்றுநோய் இல்லாமல் பெருநோய்கள் இல்லாமல் ஒரு உலகத்தை நாம் வந்து படைக்கணும். சன்மார்க்க நோக்கத்தோடு படைக்கணும், பெருமானுடைய அருளாசிப்படி படைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரை கேட்ட உங்களை அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி கூறி, இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய அகமரக்கட்டளை நம்ம சங்கத்து நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி கூறி, மீண்டும் நம்ம அடுத்தடுத்த மாதம் நம்ம மாதம் பேசிட்டு தான் இருக்கிறோம். மாதம் இது போல் ஒரு வைத்திய குறிப்போடு, வள்ளலார் சொன்ன வைத்திய குறிப்போடு நம்ம வந்து இந்த காலத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு குறிப்போடு நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் பஞ்சகற்பம் என்பது வெண்மிளகு,
கஸ்தூரி மஞ்சள், நெல்லி வற்றல், கடுக்காய் தோல், வேப்ப வித்து. வேப்பனுடைய விதை, வேப்ப வித்துன்னு சொல்லுவாங்க, சீட். இது 5 தான் பஞ்சகருப்பு. இது அப்படியே சுத்தி முறைப்படிலாம் நம்ம ஃபேஸ்புக்கில் போடுகிறோம். சுற்றி முடிஞ்சால் சுற்றி முறைப்படி சுற்றி பண்ணிவிட்டு அரைச்சி பவுடராக வச்சுக்க வேண்டியது. நல்லா பவுடராக வச்சு நம்படி நிறையாது. ஒரு மாதத்துக்கு 50 கிலோவுக்கு மேலே பஞ்சகருப்பு நான் மட்டும் பயன்படுத்துகிறேன். பேஷண்ட்டுக்கு எல்லாம் கண்ணை மூடிட்டு எல்லா நோய்க்கும் பஞ்சகருப்பு குடிப்பாங்க. நம்ம வைத்தியம் பண்ண வரதில்லை. வெளியே எங்கேயும் வரும்போதும் நான் வைத்தியம் பண்ண வரதில்லை. வெளியே வரும்போது சன்மார்க்கியாக தான் வருவோம். வயிற்று பொழுப்புக்காக தான் வைத்தியம் பண்ணுறோம். வைத்தியம் பண்ணுறது என் நோக்கம் கிடையாது. ஏதோ வயிற்று பொழுப்பு ஓட்டணும், சன்மார்க்கிக்கு போய் யாட்டி பிச்சை எடுக்க முடியாது. அவன் என்ன மட்டும் இல்லை, சன்மார்க்கிகள் மட்டும் இல்லை, சன்மார்க்கத்தையே பிச்சைக்காரன்னு நினச்சிடறானு. அவ்வளோதான். நான் வைத்தியத்தை கற்றுக்கிட்டு காரணமே தான். ஏடா ஒருத்தங்கிட்ட போய் உதவி கேட்டால் சன்மார்க்கத்தை சேர்ந்து சன்மார்க்கத்தையும் நினச்சிடறானு. எவன்ட்டி சன்மார்க்கி நம்மளாம் பிச்சை எடுக்கக்கூடாது, உதவியே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வைத்தியத்தை வயிற்று பொழப்பு தான் கற்றுட்டோம். அதெல்லாம் வயிற்று பொழப்பை நான் எங்கேயும் வெளியே வந்து பண்ணுறது கிடையாது, சன்மார்க்கத்தை தான் பண்ணுறது. அதெல்லாம் இருக்குது, நீங்களே செஞ்சுக்க முடிஞ்ச வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விஜய் ஐயா,